என்ன விட்டுருங்கடா. கனி மணி என்ன விட்டுருங்கடா. நான் கீழே விழுந்துரும் போல இருக்கு. குருதேவா, குருதேவா ஆட்டாம இருங்க. என் காலை விடுங்கடா, காலை விடுங்க, விடுங்க. விடவே விடாத மணி. புலியோட சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஆனா அது கண்ணுல பட மாட்டேங்குதே குருதேவா. என்ன விடுங்கடா. குருதேவா, குருதேவா, குருஜி, உங்களுக்கு என்னாச்சு குருஜி? மெதுவா பார்த்து, மெதுவா. எந்திரிங்க குருஜி. குருதேவா உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல மகாராஜா, எனக்கு ஒன்னும் ஆகல. நான் கால் தவறி கீழே விழுந்துட்டேன். அதாவது நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த புலிய கொல்றதுக்காக நான் மேல இருந்து கீழே குதிச்சேன் மகாராஜா. குருதேவா, நான் தான் அம்ப கையில வச்சுக்கிட்டு தயாரா இருந்தேன்ல, இப்படி உங்க உயிரை பணையம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இல்ல மகாராஜா, இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீங்க அம்பு விடுறதுக்கான கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். கொஞ்சம் இருந்திருந்தா நான் அந்த புலிய வதம் பண்ணிருப்பேன். ஆனா அது என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு. மகாராஜா, என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க. ஐயோ கடவுளே, என் இடுப்பு புடிச்சுக்கிச்சு. என்னாச்சு மகாராஜா? இங்க பாருங்க, ரத்த அடையாளம். அந்த புலிக்கு நிச்சயமா காயம் பட்டிருக்கணும். காயம் பட்ட புலி திரும்பி வந்து தாக்க வாய்ப்பு இருக்கு. அட கடவுளே. குருதேவா, நீங்க கவலையே படாதீங்க. அந்த புலி மட்டும் திரும்பி வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு மரணம் நிச்சயம். வாங்க, நம்ம கூடாரத்துக்கு போவோம். நாம இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. வெளியே இழுக்கடா. போங்க குருஜி, கத்தாதீங்க. மகாராஜா, என்ன இவ்வளவு சீக்கிரம் திரும்ப வந்துட்டீங்க? வீரர்களே, என்னாச்சு பாத்து. மகாராணி ஏன் இப்படி ஓடி வராங்க? மகாராணி, மகாராணி என்ன ஆச்சு? மகாராஜா, மகாராஜா, எங்க பின்னாடி அந்த புலி வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் அவங்க கூடாரங்களுக்கு போங்க, போங்க. நானும் உள்ள போறேன் மகாராஜா. நீங்க இருங்க குருதேவா. சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ வாங்கல, ஏன் நிக்கிறீங்க? வாங்க. புலி 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 புலி. எங்க ராமகிருஷ்ணா, என்ன சொல்ற? அங்க இருக்கு புலி. எங்க அந்த புலி? அதோ அங்க வந்துச்சு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அது புலி இல்ல, காத்துல செடிகள் ஆடிட்டு இருக்கு. இல்ல மகாராஜா, நான் சொல்றது உண்மைதான். நாங்க ரெண்டு பேருமே அந்த புலியை பார்த்தோம். அமைதியா இருங்க, எல்லாரும் அமைதியா இருங்க. குருமாதா, நீங்க உடனடியா உங்க கூடாரத்துக்கு போங்க. மகாராஜா, கொஞ்சம் வழி விடுங்க. குருதேவா, நான் உங்களை போக சொல்லல. சரி, நீங்க வேணும்னா மகாராணி கிட்ட கேட்டு பாருங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, இது எப்படி சாத்தியமாகும்? நான் வேட்டையாட நின்னுகிட்டு இருந்த மரத்துக்கிட்ட தான் அது வந்துச்சு. நான் தொடுத்த அம்பு அது மேல பட்டுருச்சு. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் மகாராஜா. புலி காட்டுக்குள்ளதான் இருக்கு. நாங்க எல்லாருமே அதை எங்க கண்ணால பார்த்தோமே. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இங்க ஒரு புலி இல்ல, ரெண்டு இருக்கு. ஐயோ, இது வேறயா? என்ன சொல்றீங்க மந்திரியாரே? லக்கண்ணா சொன்னபடி பார்த்தா ஒரே ஒரு புலி தானே இருக்கணும், ரெண்டாவது எங்க இருந்து வந்துச்சு? மகாராஜா, இப்படி நடந்திருக்குமோ? வேற எங்க இருந்தாவது ஒரு புலி இன்னொரு வழியா காட்டுக்குள்ள வந்திருந்ததுன்னா? மகாராஜா, நாம தேடி வந்திருக்கிற புலி ஒரு நரமாமிசம் சாப்பிடும் புலி. நீ இப்ப என்ன சொல்ல வர பண்டிதரே ராமகிருஷ்ணா? லக்கண்ணா என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த புலி நம்ம கண்களுக்கு தென்படுறதுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான காட்டுவாசி தென்படுறானா? அது உண்மைதான். ஏன்னா அந்த காட்டுவாசியை நானே காட்டுக்குள்ள என் கண்ணால பார்த்தேன்.
மகாராஜா அது அங்க பாருங்க அந்த புதர் அசையுது. அமைதியா இருங்க குருதேவா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க கூடாரத்துக்கே போங்க. ரொம்ப நன்றி. போயிடலாம் குருஜி. வாங்கடா டே. எல்லாம் வாய்ப்பு தேவை எப்படி ஓடுறான் பாரு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்ன சொல்ற? ஒரு காட்டுவாசி புலியோட உருவத்துல வரான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வெறும் கட்டுக்கதை இல்லைங்கிறியா? உண்மைங்கிறியா? அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அமானுஷ்ய பிராணி ஒண்ணு இருக்கு. அது புலியோட உருவத்துல வந்துகிட்டு இருக்கு. இல்ல மகாராஜா, அதுக்கு சாத்தியமே இல்ல. ஆனா ஒரு விஷயம், அந்த நரமாமிசம் சாப்பிடக்கூடிய புலிக்கும் அந்த காட்டுவாசிக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு ரகசிய தொடர்பு இருக்குன்னு மட்டும் எனக்கு புரியுது. வேணும்னா அந்த காட்டுவாசியை நான் பார்த்த இடத்துக்கு உங்களையே நான் கூட்டிட்டு போய் காட்டுறேனே. அங்கேயா? இல்ல வேண்டாம் ராமகிருஷ்ணா, இந்நேரம் அந்த காட்டுவாசியோ இல்ல புலியோ அந்த இடத்தை விட்டு போயிருக்கணுமே. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நான் மறுபடியும் நாளைக்கு மேடை மேல ஏறுறேன். இப்போ நீங்க எல்லாரும் ஓய்வெடுங்க, நானும் ஓய்வெடுத்துக்கிறேன். சரி, உத்தரவு மகாராஜா. வீரர்களே, எங்கேயும் போயிடாதீங்க. பண்டித ராமகிருஷ்ணா, சொல்லுங்க. போய் நல்லா ஓய்வெடுங்க. சரிங்க. அம்மா, வருணமாலா, நான் கூப்பிடுறது கேக்குதா? கேட்கவே கேட்காது. என் இடுப்புல கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு, ரொம்ப வலிக்குது. குருஜி நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க பூச்சி விடுறோம். ஏதம்மா இருக்கும் குருஜி. வாய மூடுங்கடா முட்டாளுங்களா. இதெல்லாம் உங்களால தான் வந்தது. வருணமாலா, சொல்லுங்க சுவாமி. என்னது அது? உன்னை தைலம் தான் எடுத்துட்டு வர சொன்னேன், எனக்கு கொள்ளி வைக்க சொல்லல. வச்சிருக்க. ராத்திரி ஆயிடுச்சுல, நான் சந்திரனுக்கு நெருப்பு காட்டிட்டு வரேன். சந்திரனுக்கு நெருப்பு காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? சுவாமி, சூரிய தேவனுக்கு நாம ஜலத்தை அர்ப்பணிப்போம். ஏன்னா அவர் உஷ்ணமானவரு. அதனாலதான் நான் சந்திரனுக்கு இந்த அக்னியை சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா அவர் குளிர்ச்சியானவரு. புலி புலி. ஐயோ கடவுளே, இந்த உருமல் சத்தம் எங்க இருந்து வருது? சுவாமி, அந்த நரமாமிசம் சாப்பிடுற புலி உங்க தரிசனத்தை தேடி இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் போய் அதை உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லனா அது மறுபடியும் வேற ஏதாவது இடத்துக்கு போயிட போகுது. சரியா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே. சுவாமி, நீங்க இன்னைக்கு அந்த புலிக்கு பாவங்கள்ல இருந்து மோட்சத்தை கொடுங்க. எல்லாம் என் விதி. ச்சே. இது என்னோட உத்தரவு. போ, சீக்கிரம் போய் எனக்கு தைலம் எடுத்துட்டு வா போ. உத்தரவு பிரபு. ஐயோ கடவுளே, ஒரு பக்கம் புலி உருமல், இன்னொரு பக்கம் இவ படுத்தல். நான் இல்ல. இருடா கேப்போம். குருஜி, இப்ப உங்களுக்கு தனிமை அவசியம் தானே? இருங்க, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது தான் நல்லது. நன்றி குருஜி, நன்றி. உட்காருங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. அது கையை முட்டை விட்டுறத பண்ணி. மகாராஜா, 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 நீங்க எந்த புலிய கொல்றதுக்காக மரத்து மேல ஏறி நின்னீங்களோ அந்த புலி இங்கேயே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வரதுக்கு முன்னாடி தகவல் அனுப்பிருக்கலாம்ல. ஏன் சொல்லாம கொள்ளாம இப்ப வருது? மகாராஜா அதை வேட்டையாடுறதுக்காக தானே காலையில இருந்து கஷ்டப்பட்டு காத்துட்டு இருந்தாரு. மகாராஜா, போங்கல, போய் அத கொண்டுட்டு வாங்கல. நான் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த பிராணியையும் வேட்டையாட மாட்டேன். இது காலையில இருந்து எனக்காக காத்து இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இதை கொன்னுடுவேன். ஆனா இப்போ நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம். மகாராஜா, எடுத்துக்கோங்க. என்னத்த? எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்பிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காங்க. யாரையும் நிம்மதியா தூங்க விடாதீங்க. நான் அம்மா பக்கத்திலே தூங்கிக்கிறேன்னு. அம்மா முடியாதுன்னு சொன்னாங்க. என்ன தூங்க விடு. போறீங்களா இல்ல அம்மாவை எழுப்பட்டுமா? போறேன், போயிடுறேன். விடுவியா நீனு? வரேன்.
நான் நல்லா பார்த்துட்டேன். அந்த மனுஷங்களை சாப்பிட்ற புலி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது. நான் உள்ளே இருக்கேன். இங்கேயாவது அம்மா இருக்காங்க. கடவுளே அம்மா பார்த்தா பயப்படுவாரு. புலியெல்லாம் ஏமாத்திரம். அம்மா, என்ன நீ தூங்கலையா? இப்போ நீ எதுக்கு வெளியே போயிட்டு வந்த? என்னம்மா? என்ன 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 சாதகமா பண்ற? இல்ல யார கூப்பிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. என்னையும் பயமுறுத்தே பேச்ச பேச்ச எனக்கும் சொல்லிடு. அம்மா சொல்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே ஒரு காட்டுவாசிய பார்த்தாங்களா? ஓ அப்படியா? காட்டுவாசியா? அம்மா அவனுக்கு அம்மாவோட தடிய காட்டிய துரத்திட்டாங்களா? என்னம்மா பேசுற நீ? காட்டுவாசி நீ துரத்துவியா? என்னம்மா அந்த காட்டுவாசி என்ன நீ வளர்க்குற பூனைக்குட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ சும்மா துரத்தி விடுறதுக்கு? அட படுமா, காட்டுவாசி எல்லாம் ஒண்ணும் இல்ல. காலையில பேசுவோம். தூங்கு தூங்கு. காட்டுவாசியா முல்ல? அம்மா சொன்னது உண்மையா இருக்குமா? அப்படி இருந்ததுன்னா அந்த காட்டுவாசி அம்மாவை பழிவாங்க திரும்ப வருவானே. காளிமாதா நீதான் காப்பாத்தணும். இவ்வளவு பழங்களா? இது இந்த இடத்துல யார் வச்சுட்டு போனது? அம்மா, இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் எனக்காக தான். அதாவது அம்மாக்காகவா? உனக்காகவா? ஆனா எங்க இருந்து வந்துச்சு? வணக்கம் மகாராஜா. வணக்கம் மந்திரியாரே. மகாராஜா, நீங்க என்னதான் அம்பு விட்டு அதை காயப்படுத்தி இருந்தாலும் மாமிசம் சாப்பிடுற புலி மறுபடியும் இங்க வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஆச்சாரியார் தாத்தாச்சாரியார் இருக்கிற இடத்த சுத்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் மனுஷன் மாதிரி உருமாறி காட்டுக்குள்ள போயிடுச்சு. இது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் மந்திரியாரே. இந்த கால் தடங்களை பார்த்தா எனக்கு என்னவோ அந்த புலிக்கு காயம் பட்டா மாதிரியே தெரியல. ஏன்னா அதுக்கு காயம் பட்டிருந்தா ஒரு கால் தடமாவது பலவீனமா பதிஞ்சிருக்கும். ஆனா நீங்களே பாருங்க, எல்லா கால் தடங்களும் ஒரே மாதிரி இருக்கு, முழு சக்தியோட இருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா, இது பெரிய பிரச்சனை தான். ஒருவேளை இன்னைக்கு மகாராஜா வாழ்க. வாங்க லக்கண்ணா. மகாராஜா,
ஒரு துக்கமான செய்தி. அந்த புலி காட்டுல இருந்து வந்து எங்க கிராமத்தை சேர்ந்த ஒருத்தரை கொன்னுடுச்சு மகாராஜா. மனுஷனை சாப்பிட்ற புலியை நினைச்சா இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கு மகாராஜா. நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம். இருந்தாலும் லக்கண்ணா, இது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு எனக்கும் நல்லா புரியுது. அதுக்கு தீர்வு காணதான் நானும் இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கேன். மகாராஜா, புலியை கொல்றதுக்கு பதிலா என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு மகாராஜா. அதன்படி செஞ்சா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். அந்த புலியை கொல்லாமலே இந்த பிரச்சனை எப்படி முடிவுக்கு வரும்? மகாராஜா, அது என்னன்னா, காட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்து மக்களை கொஞ்சம் தூரமா குடியமர்த்தினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புலி இங்க இருக்கிற மற்ற பிராணிகளை அடிச்சு சாப்பிடும். அப்படின்னா அது மனுஷங்களை சாப்பிடுறத விட்டுட்டு அதோட இயல்பான இரையான காட்டு மிருகங்களை தான் இனி வேட்டையாட போகுது. நம்ம மாதிரி மனுஷங்களை தாக்காது. அப்படிதான் சொல்ல வர்றாரு மகாராஜா. நீங்க இப்ப சொன்னது உண்மையிலேயே நல்ல யோசனை தான். இருந்தாலும் நீங்க என் மேல நம்பிக்கை வைக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த புலியை கொன்னே தீர்வேன். உங்க எல்லாரையும் நான் நிரந்தரமா அந்த புலியோட தொல்லையில இருந்து விடுவிப்பேன். மன்னிச்சிடுங்க மகாராஜா. தினம் தினம் பயந்து சாகிறத விட ஒரு நாள் துணிஞ்சு செத்துடலாம் போல இருக்கு. மகாராஜா, பொழுது சாய்ஞ்ச உடனே எல்லா கிராமங்கள்லயும் ஆள் நடமாட்டம் இல்லாம வெறிச்சோடி கிடக்கு. ஆண்கள் வேலைக்கு போறதுக்கும் பெண்கள் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கும் ரொம்ப பயப்படுறாங்க. சின்ன பசங்கள்லாம் பல மாசமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்க சிறையில இருக்கிற மாதிரி இருக்காங்க. இதனால எங்க சராசரி வாழ்க்கைய நாங்க இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு. லக்கண்ணா, எனக்கு புரியுது. ஆனா நீங்க தயவு செஞ்சு எனக்கு 2 நாள் அவகாசம் கொடுங்க. அதுக்கப்புறமும் என்னால இந்த மனுஷங்களை வேட்டையாடுற புலியை கொல்ல முடியலன்னா நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், நம்ம ராஜ்யத்தின் சார்பா இங்க இருக்கிற கிராமங்கள் எல்லாத்தையும் இந்த காட்டை விட்டு தூரமா நிர்மாணிக்க ஏற்பாடு செய்வேன். உங்க விருப்பப்படி செய்யுங்க மகாராஜா. மகாராஜா, அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன். மகாராஜா, புலி மனுஷங்களை சாப்பிட்டு பழகிடுச்சு. ஆட்டை கட்டி போட்டு அதை உங்களால அந்த பக்கம் வர வைக்க முடியாது. அந்த ஆட்டுக்கு பதிலா ஒரு மனுஷனை கட்டி போட்டா இந்த விஷயத்தில் நீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. மனுஷனா? ஆட்டுக்கு பதிலா மனுஷனை வைக்கணுமா? ஆமா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் மகாராஜா. ராமா, அந்த புலியை பிடிக்கணும்னு நினைச்சாலும் அதை கொல்ல நினைச்சாலும் இறையா மனுஷனுக்கு பதிலா ஆட்டை வச்சாலும் அதை யார் பண்ணுவாங்க?